யாழ்ப்பாணத்தின் சுமார் 8 நூற்றாண்டுகளுக்கும் மேலான ஆரம்பகால வரலாற்றை ஆதாரங்களின் அடிப்படையில் விளக்கும் புதிய நூலை வெளியிட்டிருக்கும் பேராசிரியர் எஸ். பத்மநாதன், யாழ் மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்களை ஆராய்ந்ததன் மூலம் மிக நீண்ட காலத்திற்கு முன்னரான சமூகம் மற்றும் பண்பாட்டை அடையாளம் காண முடிந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. பேராசிரியர் எஸ். பத்மநாதனின் கிறிஸ்துக்கு முன் 300 தொடக்கம் கிறிஸ்துக்கு பின் 500 வரையான காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தின் பண்டைய நாகரிகம், சமுதாயம் மற்றும் கலாச்சாரம் குறித்த பார்வை என்னும் ஆய்வு நூலின் வெளியீட்டு விழா கடந்த வார இறுதியில் கொழும்பிலுள்ள சினமன் கிராண்ட் ஹோட்டலில் நடைபெற்றது. பேராசிரியர் பத்மநாதனின் இந்த நூல் யாழ்ப்பாணத்தின் சுமார் 8 நூற்றாண்டுகளுக்கு மேலான ஆரம்பகால வரலாற்றை, குறிப்பாக நாகர்களின் வரலாற்றை மிக நுணுக்கமாகவும் தெளிவாகவும் ஆராய்கின்றது. தொல்பொருளியல் சான்றுகள் மற்றும் ஒப்பீட்டு வரலாற்று ஆய்வுகளின் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ள இந்த நூல் யாழ் மாவட்டத்திற்கே உரிய தனித்துவமான பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்ந்த ஒரு சமூகம் பற்றிய கதையை வாசகர்களுக்கு கூறுகின்றது. சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி கே. கனக ஈஸ்வரன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் கலாநிதி J.M. சுவாமிநாதன், கலாநிதி B.A. ஹுசைன்மியா மற்றும் கலாநிதி ஜஹான் பெரேரா ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். அதன்படி பகிரப்பட்ட பொதுவான வரலாற்று கூறுகளை எடுத்துரைப்பதன் ஊடாக சமூகங்களை ஒன்றிணைக்கும் சக்தியாக இந்த நூல் காணப்படுவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி சட்டத்தரணி கனக ஈஸ்வரன், வரலாறு என்பது கடந்த காலத்தை பற்றியது மாத்திரமல்ல, மாறாக அது உள்ளீர்த்தல், நீதி மற்றும் எமது எதிர்கால சந்தையினருக்கு நாம் விட்டு செல்ல விரும்பும் நாடு என்பன பற்றிய இன்றைய தேர்வுகளுக்கான வழிகாட்டியுமாகும் என குறிப்பிட்டார். அதேவேளை அறிவை தரும் அறிஞர்கள் பலர் இருப்பதாகவும், இருப்பினும் ஒரு நாடு தன்னைத்தானே புதிய கோணத்தில் பார்ப்பதற்கு உதவும் மிகச் சில அறிஞர்களில் பேராசிரியர் பத்மநாதனும் அடங்குவதாகவும் கலாநிதி ஜஹான் பெரேரா தனது உரையில் பாராட்டு வெளியிட்டார். அதேபோன்று நிகழ்வில் உரையாற்றிய கலாநிதி ஹுசைன்மியா, கல்வெட்டு ஆதாரங்களின் அடிப்படையில் யாழ்ப்பாண பகுதியில் ஒரு தனித்துவமான தமிழ் அரசியல் கட்டமைப்பு உருவானமைக்கான சாத்தியப்பாடுகள் இந்த நூல் முன்வைப்பதாக தெரிவித்தார். நிறைவாக நிகழ்வில் உரையாற்றிய பேராசிரியர் பத்மநாதன், கடந்த 100 ஆண்டுகளில் அகழ்வாராய்ச்சிகள் மூலம் கிடைக்கப்பெற்ற இதுவரை பயன்படுத்தப்படாத வரலாற்று தகவல்களின் அடிப்படையிலேயே இந்த நூல் எழுதப்பட்டிருக்கின்றது. யாழ் மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்களை ஆராய்ந்ததன் மூலம் மிக நீண்ட காலத்திற்கு முன்னர் நிலவிய சமூகம் மற்றும் பண்பாட்டை எம்மால் அடையாளம் காண முடிந்துள்ளது என்றார்.